This sermon, Redemption by Power, was delivered on Monday evening, March 29, 1954, at the Male High School in Louisville, Kentucky, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா கென்டக்கி லூயிவில்லில் உள்ள மாலே உயர்நிலைப் பள்ளியில் வல்லமையினால் மீட்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். The last thing was death, and before that death come, there was an atonement made for that death for all who desire to escape it. இப்பொழுது கடைசி காரியம் மரணமாயிருந்தது. அந்த மரணம் வருவதற்கு முன்னர் அதை தப்பிக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த மரணத்திற்காக அங்கே ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தது. There was an atonement made before the first destruction of the antediluvian world. God had a preacher of righteousness, Noah, and he preached 120 years for people to come into the ark, and those who willfully refused to go, there was nothing left but judgment. தண்ணீரினால் உலகம் முதலாவதாக அழிக்கப்படுவதற்கு முன்னர் அங்கே ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நீதியின் பிரசங்கியை நோவாவை தேவன் உடையவராயிருந்தார். ஜனங்கள் பேழைக்குள்ளாக வரும்படியாக அவன் 120 வருடங்கள் பிரசங்கித்தான். மனப்பூர்வமாய் போவதற்கு மறுக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. And today, man who refused to walk in the light of Christ, you have spurned mercy, so there's nothing left but judgment. That's all. இன்றைக்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்க மறுக்கின்ற மனிதன் இரக்கத்தை தள்ளிவிட்டவனாயிருக்கிறான். எனவே நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. அவ்வளவுதான். அங்கே இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் தான் போக முடியும். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் செய்ய வேண்டும். Now, we see before the great awful night come that Israel was commanded, and we've already taken that, of killing the lamb. இப்பொழுது அந்த பயங்கரமான இரவு வருவதற்கு முன்னர் இஸ்ரவேலுக்கு அது கட்டளையிடப்பட்டது. செம்மறி ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். God was bringing his church into the Exodus to bring it out of Egypt into the promised land. I like that. தேவன் தம்முடைய சபையை ஒரு மகத்தான யாத்திரைக்குள் கொண்டு வருகிறார். அதை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்லும்படியாக செய்கிறார். எனக்கு அது பிடிக்கும். They were going over to possess the land. God gave them the land, and yet it was all fenced in with big, great buildings and fences and walls around Jericho. The church could run races around it. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார். இருந்த போதிலும் அது எல்லாம் பெரிய பாதுகாவலாய் மகத்தான கட்டடங்களாலும் அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோவை சுற்றிலும் இருந்த சுவர்கள், அதில் ரதங்களின் ஓட்டப்பந்தயம் வைக்கலாம். And just think of that, yet God said, I'll give it to you. It's yours. But they had to clean up. Clean it up. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். இருந்த போதிலும் நான் அதை உங்களுக்கு கொடுத்தேன், அது உங்களுடையதே என்று தேவன் கூறினார். ஆனால் அவர்கள் அதை சுத்தப்படுத்த வேண்டும். அதை சுத்தப்படுத்து. And that's what God has did today. He's given every one of you, it wants it, the baptism of the Holy Ghost. But you got to go and possess it. That's all. Fire out the differences and tear down the walls and get started in there and get it. அதை தான் தேவன் இன்றைக்கு செய்தார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை வேண்டும் என்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் உள்ளே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். வித்தியாசங்களை போராடி சுவர்களை கிழித்தெறிந்து அங்கே கிரியை துவக்கி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அது இன்றைக்கு நமக்கானது அல்ல என்று போதகர்கள் கூறுகிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நேராக அதன் ஊடாக கடந்து செல்லுங்கள்.
நான் உன்னை வீட்டிலிருந்து துரத்தி விடுவேன் என்று தாயார் கூறுகிறார்கள். நேராக போய் அதை கடந்து செல்லுங்கள். Husband said, I'll leave you, go right on past it. That's all. Got to go and possess it. That's all. நான் உன்னை விட்டு விடுவேன் என்று கணவன் கூறுகிறார். நேராக அதை கடந்து தொடர்ந்து செல்லுங்கள், அவ்வளவுதான். போய் அதை சுதந்திரித்துக் கொண்டாக வேண்டும், அவ்வளவுதான். Divine healing for every one of you. Every one of you sitting here tonight with cancer, heart trouble, whatever it is, God has given the promise. And it's yours, but you have to go and possess it. தெய்வீக சுகமானது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிறது. இங்கே புற்றுநோய், இருதய கோளாறு என்னவாக இருந்தாலும் சரி, அதனோடு இன்றிரவு இங்கே உட்கார்ந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது உங்களுடையது. ஆனால் நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். Now you say, well, I just don't feel just very good. That has nothing to do with it. The promise is yours. God give it to you. நான் மிகவும் நல்லதான உணர்வு இல்லாமல் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். அதற்கு இதனோடு ஒன்றும் செய்வதற்கில்லை. வாக்குத்தத்தமானது உங்களுடையதாக இருக்கிறது. தேவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Just go right in and play Philistines from one side to the other and take out all the Havites and Amorites. Just kill them out. Go on in, take it. God said it's yours. Go get it. நேராக உள்ளே சென்று ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வரைக்குமாய் பெலிஸ்தியரை கொன்று போடுங்கள். எல்லா ஏவியரையும் அம்மோனியரையும் கொன்று போடுங்கள். நேராக உள்ளே சென்று அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடையது. போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறுகிறார். But he didn't say, now I'll go and sweep it all out, build you up some nice cities and set you down on easy street. He doesn't do that way. ஆனா இப்பொழுது அவர், நான் உள்ளே போய் அதை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகிறேன், நீங்கள் சில அருமையான பட்டணங்களை கட்டுங்கள், சுலபமான பாதையிலே உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. அவர் அந்த விதமாய் செய்யவில்லை. He gives it to you and you got something to do. He's good enough to give you the land, said he'll help you and be with you. Go take it. அவர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஏதோ காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்கிறது. அவர் உங்களுக்கு தேசத்தை கொடுக்க போதுமானவராய் இருந்து, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னோட கூட இருப்பேன், போங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். And if you're sick tonight, crippled, blind, deaf, dumb, whatever you are, go take it. God said it was yours. It's your possession. God gave it to you. இன்றிரவு நீங்கள் வியாதியாயும் முடமாயும் குருடாயும் செவடாயும் ஊமையாயும் இருந்தால், நீங்கள் வேறு என்னவாக இருந்தாலும் சரி, போய் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடையது என்று தேவன் கூறுகிறார். அது உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. தேவன் அதை உங்களுக்கு கொடுத்தார். He told him that he would give him that land, send an angel before him to take care of the way, bring him into the place where it was. அவர் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களிடத்தில் அவர் கூறியிருந்தார். வழியை அவர்களுக்கு காத்துக்கொள்ளவும், அது எங்கே இருந்ததோ அதற்குள்ளாக கொண்டு வரவும் அவர்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பினார். Look at them spies when they went over. Here comes 10 of them back, said, oh, we can't do it. It's impossible. While we're scientists and we've looked the thing over, it's scientifically impossible. We can't do it. வேவுக்காரர்கள் அங்கே சென்ற போது அவர்களை நோக்கி பாருங்கள். அவர்களில் 10 பேர் இதோ திரும்பி வந்து, ஓ, நம்மால் அதை செய்ய முடியாது, அது முடியாத காரியம். ஏன்? நாம் விஞ்ஞானிகளாய் இருக்கிறோம். அந்த காரியத்தை நாம் நேராகவே பார்த்தோம். விஞ்ஞான ரீதியாய் அது கூடாத காரியம், நம்மால் அது செய்ய முடியாது என்றார்கள். But there was 2 fellows, one of them named Joshua and one named Caleb. They wasn't looking at what the scientific side was. They was looking to what God said we can do it. And that's right. And they brought back some evidence that it was a good land. ஆனால் அங்கே 2 பேர்கள் இருந்தனர். ஒருவன் காலேபு என்றும் இன்னொருவன் யோசுவா என்றும் பெயர் கொண்டவர்களாய் இருந்தார்கள். விஞ்ஞான பக்கம் என்னவா இருந்தது என்பதை அவர்கள் நோக்கி பார்க்கவில்லை. அவர்களோ தேவன் என்ன கூறினார் என்பதையே நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் நம்மால் அதை செய்ய முடியும் என்று கூறினர். அது சரியா இருக்கிறது, அது ஒரு நல்லதான தேசம் என்பதன் அத்தாட்சியை அவர்கள் திருப்பி கொண்டு வந்தனர். I'm so glad of that evidence, aren't you? That is a good land just above us, and we're on our road tonight. Hallelujah. அந்த அத்தாட்சியை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? அதாவது அங்கே நமக்கு மேலாக ஒரு நல்ல தேசம் இருக்கிறது என்பது. இன்றிரவு நாம் அதை நோக்கின பாதையில் இருக்கிறோம். அல்லேலூயா. All right. Here it was now just before redemption. God required the children of Israel that they be sure to be protected, to kill this lamb and to put the blood on the lintel, the top of the door like this, and each post. நல்லது. மீட்பிற்கு முன்னதாக இதோ இங்கே அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் பிள்ளைகள் நிச்சயமாக
பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் இந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை கொல்ல வேண்டியது தேவனுக்கு தேவையாக இருந்தது. இந்த விதமாக ஒவ்வொரு வாசல்களின் நிலைக்கால்களிலும் ரத்தம் பூசப்பட வேண்டியதாயிருந்தது. And they were to go in and eat this lamb, every bit of it. Notice all the lamb, not just part of it, every bit of it is to be eaten. அவர்கள் உள்ளே சென்று இந்த ஆட்டுக்குட்டியை ஒன்றையும் மீதமாய் விடாமல் புசிக்க வேண்டியதாயிருந்தது. கவனியுங்கள், ஆட்டுக்குட்டி முழுவதையும், அதில் ஒரு பகுதியை அல்ல, அதில் உள்ள எல்லா பகுதியையும் புசித்தாக வேண்டும். Some people say, I'll just take this part. Now, I believe this part, but you've got to take it all. Every bit. நான் இந்த பகுதியை எடுத்துக் கொள்ளுகிறேன், நான் இந்த பகுதியை விசுவாசிக்கிறேன் என்று சில ஜனங்கள் கூறுகின்றனர். ஆனால் நீங்களோ அதை முழுவதுமாய் புசிக்க வேண்டும், அதன் எல்லாவற்றையும் புசிக்க வேண்டும். அவர் நம்முடைய மீறுதல்களுக்காய் காயப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அவருடைய தழும்புகளால் அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறீர்கள். நமக்கு அது எல்லாமும் வேண்டியதா இருக்கிறது. அதன் ஒவ்வொரு துணிக்கையும் புசிக்கப்பட்டாக வேண்டும், அதை முழுவதுமாக புசிக்க வேண்டும். அதில் சில கடினமாகி விடுகிறது, ஆனால் நாமோ எப்படியா இருந்தாலும் அதை புசித்தாக வேண்டும். தேவன் அவண்ணமாய் கூறியிருக்கிறார். The 10th verse. Now, and ye shall let nothing of it remain until morning, and that which remains until the morning shall burn with fire. இப்பொழுது 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பார்களாக. And now none of it is to remain. Everything. Now he said, when you eat it, don't eat it raw or sodden, but you must eat it well cooked. Now, I like that. இப்பொழுது அதில் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படக்கூடாது. அவர், நீங்கள் அதை புசிக்கும் போது பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் புசிக்க வேண்டாம், நீங்கள் அதை நன்றாக சமைத்து புசிக்க வேண்டும் என்று கூறினார். எனக்கு அதை பிடிக்கிறது. People trying to eat the word of God and they take it like it was raw, chew on it and spit on it and everything else. Oh, I just can't take it. I can't stand it. It isn't cooked done enough. That's all. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை புசிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதை அப்படியே பச்சையாய் புசிக்கிறார்கள், அதை மென்று துப்பி விடுகிறார்கள், மற்றெல்லா காரியங்களும் செய்கிறார்கள். உதாரணமாக, ஓ, என்னால் அதை சாப்பிட முடியவில்லை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போல். போதுமான அளவுக்கு அது சமைக்கப்படவில்லை, எவ்வளவுதான். He said, cook it with fire. Fire represents the Holy Ghost. You get God in your heart first, He'll cook it for you. Cook it out, done, seasoned, then it tastes good. அதை நெருப்பினால் சுடுங்கள் என்று அவர் கூறினார். நெருப்பு பரிசுத்த ஆவிக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. முதலாவதாக உங்கள் இருதயத்தில் தேவனை கொண்டு வாருங்கள், அது உங்களுக்காக அதை சமைப்பிக்கும். அது உண்மை. அதை சுட்டு முடிக்கப்பட்டதாய் பக்குவப்படுத்தப்பட்டதாய் சமயங்கள், அப்பொழுது அது நல்ல ருசியுள்ளதாய் இருக்கும். Now you can't stand off like this outside and say, oh, I don't know whether it's for me or not. That might be for days gone by. Just get the Holy Ghost first and watch what divine healing means to you then. இப்பொழுது இந்த விதமாக வெளியே நின்று, ஓ, அது எனக்குத்தானா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒரு கால் கடந்து போன காலத்துக்குரியதா இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் வெறுமனே பரிசுத்த ஆவியை முதலாவதாக பெற்றுக் கொள்ளுங்கள். தெய்வீக சுகம் என்றால் உங்களுக்கு அது என்ன என்பதை அப்பொழுது கவனியுங்கள். Look what a heartfelt religion means to you then when you got the Holy Spirit here to cook the lamb as it comes. Amen. ஆட்டுக்குட்டியானது வருகையிலே அதை சமைப்பிக்க பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இருதயத்தால் உணர்ந்த மார்க்கம் என்ன என்பதை அப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். ஆமென். That's right. Cook the lamb first, and you have to have fire to cook it with. It should be roasted. Oh my, that's when it's good. அது உண்மை. முதலாவதாக ஆட்டுக்குட்டியை சமைப்பியுங்கள். அதை சமைக்க வேண்டுமானால் அங்கே உங்களிடத்தில் நெருப்பு இருக்க வேண்டும். அதை நன்றாக சுட, ஓ என்னே, அதாவது அப்பொழுதுதான் அது நன்றாக இருக்கும். Roasted. It just burns out all the. I was standing here not long ago by a big smelter,
And I noticed how hot that fire was. And it just cooked and cooked and cooked. அதை சுடுங்கள், அது எல்லாவற்றையும் எரித்து விடுங்கள். அதிக நாட்களுக்கு முன்பல்ல, நான் அங்கே உருக்கும் கொப்பரை அருகே நின்று கொண்டிருந்தேன். அந்த அக்கினி எவ்வளவு உஷ்ணமாய் இருந்தது என்பதை நான் கவனித்தேன். கொதித்து 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 கொண்டே இருந்தது. And as hotter it got, the dross in the metals in the gold all come to the top and it skimmed it off. அது மிகவும் உஷ்ணமாக ஆக ஆக உலகத்தில் உள்ள தங்கத்தில் உள்ள களிம்பு எல்லாம் மேல் மட்டத்திற்கு வருகிறது. அவர்கள் அதை வடித்து போடுவார்கள். And it heat the fire a little hotter, this smelter, and then when this would boil more, they get some more different stuff, pyrite and stuff out of it. அவர்கள் உருக்கும் கொப்பரை தீயை சிறிது அதிகமாக்குவார்கள். பின்னர் இது அதிகமாக வேகும் போது இன்னும் பல வித்தியாசமான வஸ்துக்கள், மஞ்சள், இரும்பு முதலானவை அதிலிருந்து வெளிவரும். The first come up was the dirt, like dirt and mud. The next come up was ores, like something no good, some quicksilvers and all these things. They come up and skim that off. முதலாவதாக வெளிவருகிறது அழுக்காக இருக்கும், அழுக்கும் களிமண்ணும் போன்று. அடுத்து வெளிவருகிறது இரும்பு போன்றதாக இருக்கும். ஓ, நல்லதல்லாத ஏதோ காரியம், ஈய வெள்ளி, இப்படிப்பட்டதான காரியங்கள் வெளிவரும். அவைகளை வடித்து போடுவார்கள். Went on down, right down, the last thing they took out of it was pyrite. That's fool's gold. இப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டே போக கடைசியில் மஞ்சள் இரும்பை அதிலிருந்து வடித்து போடுவார்கள். அது மஞ்சள் இரும்பு. You know, there's a lot of things and people that try to fool one another when you're a Christian or acting like it anyhow, see? But you just let the Holy Ghost sort of boil it and I takes all the fool's gold out of you too. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அல்லது அதை போன்று நடிக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் ஜனங்கள் ஒருவர் ஏமாற்ற முயற்சிக்க கூடிய காரியங்கள் அங்கே அநேகம் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியும். புரிகின்றதா? ஆனால் பரிசுத்த ஆவியை கொதிக்கும்படி அனுமதித்து பாருங்கள். அது எல்லாவற்றையும், மஞ்சள் இரும்பான முட்டாள் தங்கத்தையும் கூட உங்களிலிருந்து வெளியே எடுத்து போடும். Many people go out west and they find some of it and they think, oh, they struck a gold mine. It shines better than gold does. But it's fool's gold. It has got no value to it. மஞ்சள் இரும்பு அநேகர் மேற்கே சென்று அதில் கொஞ்சம் கண்டடைவார்கள். அவர்களுக்கு ஒரு தங்க சுரங்கம் தட்டுப்பட்டு விட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தங்கத்தை காட்டிலும் அதிகமாக ஜொலிக்கும். ஆனால் அது முட்டாள் தங்கம், மஞ்சள் இரும்பு. அதற்கு ஏதும் மதிப்பு கிடையாது. And now they cook that and they skim it all off and just keep cooking it until it's pure gold, boils down to nothing but 100% gold. இப்பொழுது அவர்கள் அதை கொதிக்க வைத்து அதை எல்லாம் வடித்து போட்டு அது கொதித்து கொதித்து அது சுத்த பொன்னாக ஆகும் வரைக்குமாய் அதை கொதிக்க வைப்பார்கள். ஆனால் 100% தங்கமாயிருக்கும். That's the way God does in His church. Pours the Holy Spirit on it and cooks down in there till He throws out all the worldliness and the differences and the selfishness and all of this. So He just boils it out of every individual that will come to Him. Amen. அந்த விதமாகத்தான் தேவன் அவருடைய சபையில் செய்கிறார். பரிசுத்த ஆவியை அதன் மேல் ஊற்றி எல்லா லௌகீகத்தையும், வித்தியாசங்களையும், சுயநலத்தையும், இந்த எல்லா காரியங்களையும் உள்ளே கொதிக்க வைத்து அவர் அதை வெளியே தள்ளுகிறார். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் கொதிக்க வைத்து அதை வெளியே தள்ளுகிறார். ஆமென். Then you can eat it. Here's another beautiful thought here on the 11th verse. அப்பொழுது உன்னால் அதை புசிக்க முடியும். இங்கே 11ஆம் வசனத்தில் இன்னொரு அழகான கருத்து இருக்கிறது. And thus shall you eat it with your, listen to this, loins girded. I like that. Shoes on your feet, staff in your hand. You shall eat it in haste. It's the Lord's Passover. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, இதை கவனியுங்கள், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும், எனக்கு அது பிடிக்கும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. I like that. While you're eating, be ready to go. That's the issue. எனக்கு அது பிடிக்கும். நீங்கள் புசிக்கும் போது போவதற்கு ஆயத்தமாய் இருங்கள். அதுதான் காரியமே. Let's turn over to Ephesians, about the 6th chapter of Ephesians, and look in here what Paul said about get the church ready.
6th chapter of Ephesians, beginning at the 14th verse of the 6th chapter. நாம் எபேசியருக்கு திருப்புவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி இங்கே சபையானது ஆயத்தப்படுவதை குறித்து பவுல் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம். Stand therefore, having your loins girded about with truth, having on the breastplate of righteousness, your feet shod with the preparation of the gospel of peace. சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய். And above all things, take the shield of faith, wherewith you shall be able to quench the fiery darts of the wicked, and take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. ஒல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். See Paul dressing up a man for the battlefield, for the march. யுத்த களத்துக்கு போகும் அணிவகுப்புக்காக ஒரு மனிதனை பவுல் உடுத்துவிக்கிறதை பாருங்கள். God, and beginning at delivering of Israel, he said, now you want to get ready for the march. When you come out of the blood, put on your shoes, gird up your loins, get your staff in your hand, and get ready for the call. I like that. தேவன் இஸ்ரவேலை விடுவிக்கையிலே துவக்கத்தில் அவர், இப்பொழுது நீங்கள் அணிவகுப்பிற்காக ஆயத்தமாகத்தான் வேண்டும். நீங்கள் இரத்தத்தின் கீழ் வரும்பொழுது உங்கள் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், உங்கள் கரத்தில் கோலை பிடித்தவர்களாய் அழைப்பிற்காக ஆயத்தப்படுங்கள் என்று கூறினார். எனக்கு அது பிடிக்கும். A man now, when he comes into Christ, he gets his gospel shoes on to preach the gospel. The helmet of salvation on, the breastplate of righteousness girds up his loins. ஒரு மனிதன் இப்பொழுது அவன் கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது அவன் பிரசங்கிக்கும்படியாக அவனுடைய சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டு ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் அணிந்து கொண்டு அறையை கட்டிக் கொள்கிறார். Usually in the old soldiers, when they put on those ornaments of war, they had a big belt that buckled it together, holding over their loins these shields to keep the enemy's spears off. வழக்கமாக பழங்கால போர் வீரர்கள் அவர்கள் யுத்த அணிகலன்களை அணிந்து கொண்ட போது அவர்கள் ஒரு பெரிய அரைக்கச்சையை வைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு இறுக்கி பிடிக்கும் பக்கல் இருக்கும். அதில் அவர்களுடைய இடுப்பில் எதிரியின் ஈட்டிகளை தடுக்க அந்த கேடயங்களை அது தாங்கிக் கொண்டிருக்கும். What a real lesson that is to us. And when the loins begin to get weak, hang down, the shield, they tighten up on the belt, bring them up tight again. என்ன ஒரு உண்மையான பாடமாய் அது நமக்கு இருக்கிறது. இடுப்பு பலவீனமாகும் பொழுது கீழே தொங்கும் கேடயமும் அவர்கள் அந்த கச்சையை இறுக்கிக் கொள்வார்கள். அவைகளை மீண்டுமாய் இருகளாய் மேலே கொண்டு வருவார்கள். What a perfect picture today when you begin to feel like you're slacking. The devil says, it's no use. Reach down and tighten up the belt a little bit. Pull up the sword a little tight in the hand and go forward. I like that. Be ready for the march. இன்றைக்கு என்ன ஒரு பரிபூரண காட்சியா இருக்கிறது. தளர்ச்சியாகின்றது என்று நீங்கள் உணர துவங்கும் பொழுது, அல்லது அது ஒரு உபயோகமும் இல்லை என்று பிசாசு கூறும் பொழுது, கீழாக தொட்டு உங்களுடைய கச்சையை சற்று இறுக்கி அமைத்துக் கொள்ளுங்கள். பட்டயத்தை சற்று உருவி உறுதியாக கரத்தில் பற்றிக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எனக்கு அது பிடிக்கும். அணி வகுப்புக்கு ஆயத்தமாயிருங்கள். Every man walking under that blood that night was commanded to stay there, not go out until the orders come to march. அந்த இரவன்று அந்த இரத்தத்தின் கீழாக நடக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அங்கேயே தரித்திருந்து அணிவகுக்க கட்டளைகள் வராமல் வெளியே போகாமல் இருக்க வேண்டும்.
And every man that's born of the Spirit of God comes into Christ, has everlasting life, puts on his shield, his breastplate, standing ready and forbidden to leave until orders to march. தேவனுடைய ஆவியினாலே பிறந்து கிறிஸ்துவுக்குள் வருகின்ற எந்த ஒரு மனிதனும் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அவனுடைய கேடயத்தையும் அவனுடைய மார்க்கவசத்தையும் போட்டுக்கொண்டு ஆயத்தமாய் நின்று கொண்டு கட்டளை வருமட்டாய் அணிவகுப்புக்கு போக தவிர்க்கப்பட்டிருக்கிறான். Oh, isn't it marvelous? Aren't you glad you got it all harnessed up tonight, you soldiers? ஓ, அது அற்புதமா இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் தொடுத்து கொண்டவர்களாய் இருப்பதினால் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? போர் வீரர்களே, உங்களைதான். Used to have a song leader at the tabernacle. A theme song was "The Fight Is On, O Christian Soldiers, face to face in stern array, with armor gleaming, color streaming, the right and wrongs engaged today. The fight is on, but be not weary. Be strong and in His might hold fast. If God be for us, as there over us, we'll sing the victor's song at last." ஒரு பாட்டு தலைவன் வழக்கமாக ஜெப கூடாரத்தில் இருப்பான். நம்முடைய கொள்கை பாட்டு நமக்கு உண்டு. யுத்தம் நடக்கின்றது, ஓ கிறிஸ்தவ போர் வீரர்களே, கண்டிப்பான உடுத்துதலோடு முகத்துக்கு முகமாய் ஆயுதங்கள் ஜொலித்துக் கொண்டு வண்ணங்கள் பிரகாசித்துக் கொண்டு சரியானதும் தவறானதும் இன்றைக்கு சந்திக்கிறது. யுத்தம் நடக்கின்றது. ஆனால் தளர்ச்சி அடையாதிருங்கள். பலமுள்ளவர்களாய் அவருடைய வல்லமையை பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் நமக்காக இருந்தால் அவருடைய கொடி நம்மேல் ஏற்றுவார்கள். கடைசியில் நாம் ஜெயமெடுத்தவரின் பாடலை பாடுவோம். Man, them old saints is gone to the grave, but one of these days, yonder in the new world, when they come forth into the promised land, the banner of the cross will be over us and we'll sing the victor song. அந்த பழைய பரிசுத்தவான்களில் அநேகர் கல்லறைக்கு போய்விட்டனர். ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அக்கறையிலே ஒரு புதிய உலகத்துக்குள்ளாக வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக அவர்கள் வந்தபோது சிலுவையின் கொடி நம்மேல் பறக்கும். ஜெயமெடுத்தவரின் பாடலை நாம் பாடுவோம். When we sat at the wedding supper that night around the table, that great table maybe 100,000 miles long with the blood-washed saints sitting around there. I want to go down on the table and shake hands with every one of them. Amen. Just shouting. அந்த இரவில் கல்யாண விருந்தில் மேஜையை சுற்றி நாம் உட்காரும் போது அந்த மகத்தான மேஜை ஒரு கால் 100,000 மைல் நீளத்துக்கு இருக்கலாம். ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் அங்கே சுற்றிலுமாய் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த மேஜையோடே நேராக போய் அவர்கள் ஒவ்வொருவரோடும் கரங்கொலுக்கி ஆமென் என்று சத்தமிட நான் விரும்புகிறேன். You want to hear me shout? Wait till you get over there. Watch me. I ain't big enough yet for this. நான் சத்தமிடுவதை உங்களுக்கு கேட்க விருப்பமா? நான் அங்கே போகுமட்டாய் காத்திருங்கள். என்னை கவனியுங்கள். இதற்கு நான் இன்னும் போதுமான பெரியவனா இல்லை. But notice, on the march now. Get ready. We're going. ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது நாம் பவனியில் இருக்கிறோம். ஆயத்தப்படுங்கள், நாம் போகிறோம். Here's a sad picture before we get over to a regular lesson. It's found in the 38th verse. There, listen, and a mixed multitude went up with their flock. இங்கே ஒரு விசனமான காட்சி. நாம் நம்முடைய வழக்கமான பாடத்துக்கு போவதற்கு முன்னர் அது அங்கே 38ஆம் வசனத்தில் இருக்கிறது. கவனியுங்கள், பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் அவர்களுடைய மந்தையோடு போனார்கள். That's where Israel made a mistake. The supernatural had been done, and unconverted people followed because of the supernatural. Finally got them into trouble. அங்கேதான் இஸ்ரவேலர் ஒரு தவறை செய்தனர். இயற்கைக்கு மேம்பட்டது செய்யப்பட்டாயிற்று. மனமாற்றமில்லாத ஜனங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களால் பின்தொடர்ந்தார்கள். முடிவிலே அவர்களை தொல்லைக்குள்ளாக்கியது. And on down, we'll notice here about the 42nd verse and the 43rd verse, the Lord speaking to Moses said that no one but those who were sacrificed could eat the sacrifice, brother, but those who were circumcised. No strangers, no outsiders, no one should take it but those who are circumcised. தொடர்ந்து போகையில் நாம் இங்கே 42ஆம் வசனம்
43 வசனங்களில் கவனிக்கலாம். கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசிக்கொண்டு, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களே அன்றி வேறு ஒருவரும் அந்த பலியை புசிக்க கூடாது, அந்நியர்கள் புறம்பானவர்கள் ஒருவரும் புசிக்க கூடாது, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே புசிக்கலாம் என்று கூறினார். And what a disgrace that we have today, in this day, beloved friends, that when in the church, everybody that belongs to the church takes communion. And that's wrong. Only those who are redeemed, that's all who are worthy. அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நாளில் என்ன ஒரு அவமதிப்பை இன்று நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். அதாவது சபையிலே சபையை சார்ந்துள்ள அனைவரும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளுகிறோம். அது தவறாக இருக்கிறது. மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே, அதாவது பாத்திரமாயுள்ள அனைவரும். Isaiah spoke and said the tables of the Lord would be full of vomit. Said, who shall I teach doctrine? Them that are weaned from the breast. ஏசாயா பேசி போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் நிறைந்திருக்கிறது. யாருக்கு நான் உபதேசத்தை உணர்த்துவேன்? முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே என்றான். Said precept must be upon precept, line upon line, here and there and hold fast to that what's good. கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும், நன்மையானது எதுவோ அதை பற்றிக் கொள்ளுங்கள் என்றான். God speaking, knowing that the day that we're living in, that the church would be so politically till we let every sane people come in, long as they have their name on the church book, they were members, they taken communion. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை அறிந்தவராய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது சபையானது அவ்வளவு அரசியலாய் இருந்து எல்லா காரியங்களும் ஜனங்களும் உள்ளே வர அனுமதிப்பார்கள். சபையின் புத்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் இருந்தால் போதும். அவர்கள் அங்கத்தினர்களாய் இருக்கின்றனர். அவர்கள் ராபோஜனத்தில் பங்கு பெறுகின்றனர். And then the Bible said, he that eats and drinks it unworthy is guilty of the body and the blood of the Lord. St. John 13th chapter, Jesus speaking. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் கூறுகின்றது. பரிசுத்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2 Corinthians 11th chapter, Paul said years later that he that eats and drinks this unworthily shall be guilty of the body and the blood of the Lord. Let a man examine himself, he says before take. I'm quoting scripture. That's right. வருடங்களுக்கு பிறகு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படி கூறுகிறான். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து அவன் பங்கு பெறுவதற்கு முன்னர் என்று அவன் கூறுகிறான். நான் வேத வார்த்தைகளையே கூறுகிறேன். அது சரி. He that eats and drinks unworthy eats and drinks damnation to himself, not discerning the Lord's body, and for this cause many are sick and weakly among you, and many sleep. Be sure that you're standing right with God. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்தும் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனோடு சரியானவர்களாய் நிற்கிறீர்கள் என்ற நிச்சயத்தை உடையவர்களாயிருங்கள். Here it is in the shadow that no one but the circumcised, no matter how royal he was, how much he helped the Jewish church, he had to be a proselyte, had to be a real circumcised believer before he could take the communion or eat the Passover. Oh, how far we got off the line today. இங்கே இது நிழலாட்டமாய் இருக்கிறது. அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே அன்றி
வேறொருவனும் இல்லை. அவன் எவ்வளவுதான் நன்றி விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், யூத சபைக்கு எவ்வளவுதான் உதவியாய் இருந்தாலும், அவன் ராபோஜனம் எடுப்பதற்கு முன்னர் அல்லது பஸ்காவை புசிப்பதற்கு முன்னர் அவன் ஒரு மனம் மாறினவனாய் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசியாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் அந்த கோட்டை விட்டு விலகி இருக்கிறோம்?